ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு மார்கழி சபா கேண்டீனு மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பு இந்த ஏபிசி கேட்ரிங் சர்வீஸ்னு அங்கே தான் இங்கே இந்த சபாவில் தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி லஞ்சு வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன இருக்குது ஏது இருக்குன்னு. சபா கேண்டீன் வந்திருக்கேன். இங்கே மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பு, திருநெல்வேலி அல்வா, முதல் பாயாசம், வாழைப்பூடை, கேரட் கரு பச்சடி, பீட்ரூட் ஜாம், க்ரீன் பீஸு, வாழைத்தண்டு, கோகனட் பொடி, கீரை பருப்பு சூப்பு, இதுதான் இன்னைக்கு மெனு. இது மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் இந்த வெசபிள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. மெனு வாங்க போவோம். மீல்ஸ் விலை வந்து 550 ஒரு மீல்ஸு. இது என்னண்ணா பச்சடியா? பீட்ரூட் ஜாமு, இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே, என்ன பொரியல்னா அது? வாழைத்தண்டா, ரோஸ் பட்டாணி, கோவக்காய். இது என்னதுன்னா திருநெல்வேலி அல்வாவா? வாழைப்பூ வடை, இது கீரை, ஊறுகாய், திருநெல்வேலி அல்வா, பாயாசம், இது என்னதுன்னா சேப்பக்கிழங்கு சிப்ஸு, பருப்பு. நேற்று ரிப்பீட் ஆச்சு. இன்றைக்கும் இதே லெமன் ரைஸு, வத்தல், நேந்திரமான் சிப்ஸு, இதில் முந்திரிலாம் வர போட்டிருக்கேன். நேற்று சேம் தான் சாப்பிட்டேன். சேம்னா நேற்றும் அங்கே புளி சாதம் தான், நேற்று அந்த கேட்ரிங்கில். ரைஸு, நெய், பருப்பு நெய், இன்னும் கொஞ்சம் போதும். வாழைத்தண்டு கொடுங்க. சூப்பராக இருந்தது வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு நல்லா அருமையாக இதெல்லாம் போட்டு நான் இந்த டேஸ்ட்டே சாப்பிட்டுக்குது. சூப்பராக இருந்தது. சாம்பாருமே அந்த பருப்பு நெய்யும் வேறு லெவல் டேஸ்ட்டு. வாழைப்பூட சூப்பராக இருக்குது. இது வத்த குழம்பு, வாழைத்தண்டு சான்ஸே இல்லை. வாழைத்தண்டு இது சூப்பராக இருக்குது. வத்த குழம்பு நான் வாழைத்தண்டு என்ன காலி பண்ணிட்டேன். வத்த குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டு. சூப்பராக இருந்தது. ரசம் போதும். வத்த குழம்பு அருமையாக இருந்தது. எல்லாத்தோட இது ஹைலைட் இந்த
வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. ரசம் சான்ஸே இல்லை. ரசம் வேறு லெவல் டேஸ்ட்டு. 2வது ரவுண்டு ரசம் செமையாக இருக்குது. ரசம் சூப்பர் டேஸ்ட். நானே 2வது ரவுண்டு வாங்கி சாப்பிட்றேன். பைனாப்பிள் ரசம்னு நினைக்கிறேன். வேறு லெவல் டேஸ்ட் எல்லாமே. இன்னும் கொஞ்சம் போடுங்க. தயிர் லாஸ்ட்டு. தயிர் கொடுங்க. போகிறோம் போதுங்க. தயிர் சாதம் அது அந்த ஜாம் எடுத்து போட்டு சாப்பிட்டேன். அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டு. பீட்ரூட் ஜாமு வேறு லெவல் டேஸ்ட்டு. நானே இதில் போட்டு மிக்ஸிங் வச்சிட்டேன் தயிர் சாதத்தில். இது ஒரு டேஸ்ட் இருக்குது. இது திருநெல்வேலி அல்வா. கையிலே எடுத்து சாப்பிட்டு தான். ஸ்வீட் பச்சடி எடுத்து ராஜா. ஸ்வீட் பச்சடி. திருநெல்வேலி அல்வா. பாயாசம். பாயசம் வேறு லெவல் டேஸ்ட்டு. ரைஸ் எடுத்து வா. ரைஸு 2வது ரவுண்டு பாயாசம். பாயசம் போட்டா. அப்புறம் லாஸ்ட்டாக மோர். செம்ம தீனி. இதெல்லாம் ஏபிசி கேட்டரர்ஸ் இவங்க தான் இங்கே இந்த வாட்டி கேட்ரிங் போடுறாங்க. காஃபி ஸ்டாலு, பார்சல் கவுண்டர் எல்லாமே இருக்குது. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் சாப்பிடுவோம். நான் உங்கள் பேர் ஏபிசி கேட்டர். வாங்க நம்ம அதை மெனு கார்டை வச்சு. இங்கே என்னென்னா ஒரே ஒன்று வெத்தரை பாக்கு எல்லாமே தனித்தனியாக இருக்குது. உள்ளே சாப்பிட்டாச்சு. திருநெல்வேலி அல்வா அருமையாக இருந்தது. அவல் பாயசமும் சூப்பர். வாழைப்பூட நானே ஒரு 3 வடை சாப்பிட்டேன். கேரட் பச்சடி அதுவும் சூப்பராக இருந்தது. பீட்ரூட் ஜாமு வாய்ப்பே இல்லை. அருமையான டேஸ்ட்டு. அப்புறம் இந்த வாழைத்தண்டு கோகனட் பொரியல் அது வேறு லெவல் டேஸ்ட்டு. ஈரப்பருப்பு இதுவும் நல்லா இருந்தது. ஓவக்காய் காரக்காய் அதுவும் நல்லா இருந்தது. லெமன் சாதம், நேந்திரன் சிப்ஸ் அதுவும் நல்லா இருந்தது. ரசம் வேறு லெவல் டேஸ்ட்டு. காலிஃப்ளவர் ரசம். நான் பைனாப்பிள் ரசம் நினச்சிட்டேன். காலிஃப்ளவர் ரசம்.